வணக்கம் பானு. அதாவது சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள மீனம்பாக்கம், கவுல் பஜார், பொய்ச்சலூர், பம்மல், நலகாபுத்தூர், கரைப்பாக்கம், மணப்பாக்கம் குடியிருப்பு பகுதிகளில் போகி பண்டிகையொட்டி பழைய பிளாஸ்டிக் கழிவுகள், டயர்கள் போன்றவைகளை தெருக்களில் போட்டு எரிப்பதால் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டு சென்னை விமான நிலைய ஓடுபாதை பகுதிகளில் சூழ்ந்து கொண்டிருந்தன. அதோடு பனிமூட்டமும் இருப்பதால் ஓடுபாதையே தெரியாத அளவு அடர்த்தியான புகை மண்டலமாக ஏற்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்று அதாவது போகி பண்டிகையின் போது அதை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கருதி இந்திய விமான நிலைய ஆணையம் போகி பண்டிகையான இன்று காலை சென்னைக்கு வரும் விமானங்கள், இங்கிருந்து புறப்படும் விமானங்கள் போன்றவர்களின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து இன்று காலை துபாய், அபுதாபி, தோஹா, மாஸ்கட், சிங்கப்பூர், கோலாலம்பூர், டெல்லி, மும்பை, பெங்களூர், அந்தமான், கோவா, பூனே, கொல்கத்தா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வருகை புறப்படும் விமானங்கள் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதை குறித்து பயணிகளுக்கு குறுஞ்செய்திகள் மூலம் தகவல் அனுப்பப்பட்டுள்ளன. அதோடு டெல்லி மற்றும் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வர வேண்டிய 3 இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்துக் கொண்டு வருகின்றனர். புகை மற்றும் பனிமூட்டம் மேலும் அதிகமானால் சென்னைக்கு வரும் விமானங்களை வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பவும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இன்று காலை 6 மணி வரை சென்னை விமான நிலையத்தில் பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.